பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை பெற்றுத்தந்தது திராவிட முன்னேற்றக் கழக அரசுதான் என அரக்கோணத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வினோத்காந்தி பேசினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பொள்ளாச்சி அவலத்தை மறைக்க அரக்கோணத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தும் கபட நாடகத்தை கண்டித்து அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத்காந்தி தலைமை தாங்கினார். அரக்கோணம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தமிழ்ச்செல்வன், தலைமை செயற்குழு உறுப்பினர் கண்ணையன், நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வடிவேலு, மத்திய ஒன்றிய செயலாளர் பெருமாள், அரக்கோணம் மேற்கு ஒன்றிய செயலாளர் தமிழ்மணி, சோளிங்கர் ஒன்றிய செயலாளர் சவுந்தர், தக்கோலம் பேரூர் செயலாளர் நாகராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரக்கோணம் நகர செயலாளர் VL ஜோதி வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில மகளிர் அணி பிரச்சார குழு செயலாளர் சேலம் சுஜாதா, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஜெயல் ஈஸ்வரப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டித்து கண்டன உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து மாநில சுற்றுச்சூழல் அணித்துணை செயலாளர் வினோத்காந்தி பேசுகையில், தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியை முதல்வர் MK ஸ்டாலின் சிறப்பாக நடத்தி வருகிறார் என்றும், திராவிட மாடல் ஆட்சியில் மகளிர்களுக்கு இலவச பேருந்து, மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், இல்லம் தேடி கல்வி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் என தெரிவித்தார். மேலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பல கொலைகளும் பாலியல் வழக்குகளும் பதிவாகியுள்ளது. பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை பெற்று தந்தது திராவிட முன்னேற்றக் கழக அரசுதான். தமிழ்நாட்டில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிதான் நடக்கும் என்பது உறுதி என்று பேசினார். இதில் மாவட்ட அவைத் தலைவர் சுந்தரமூர்த்தி, மாவட்ட துணை செயலாளர் துரை மஸ்தான், தலைமைச் செயற்குழு உறுப்பினர் அசோகன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஜெயந்தி திருமூர்த்தி, மாவட்ட மகளிர் தொண்டர் அணி அமைப்பாளர் பவானி வடிவேலு, நகர துணை செயலாளர் தமிழ்வாணன், அரக்கோணம் ஒன்றிய குழு தலைவர் நிர்மலா சவுந்தர், நகரமன்ற தலைவர் லட்சுமி பாரி, நகர பொருளாளர் ரமேஷ் பாபு, மாவட்ட பிரதிநிதிகள் லிங்கம், பாலகிருஷ்ணன், மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் ஜெனிஷ்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் அரக்கோணம் மத்திய ஒன்றிய செயலாளர் பசுபதி நன்றி உரையாற்றினார். நினைப்பீங்க எங்க மேல தப்பு நினைப்பீங்க, எது கட்சி மேல தப்பு நினைப்பீங்க. நாளைக்கு இதான் தான் இருக்கலாம், குடும்பத்தில் 1008 பிரச்சனை இருக்கலாம். இருந்தாலும் அதை முதல்ல தெரிஞ்சுங்க. நீங்க தப்பா சொல்லாதீங்க. மாணவின்னு தப்பா எடுக்காதீங்க. அவங்க இன்னொருவரின் மனைவி தப்பா சொல்லாதீங்க. மாணவின்னு தப்பா எடுக்காதீங்க. அவங்க இன்னொருவரின் மனைவி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அதே மாதிரி டிவிசி டொமஸ்டிக் வயலன்ஸ் வன்முறை வழக்கு அந்த முதல் புருஷன் மேலே போட்டு இதே மாதிரி இது பாருங்க, அந்த காசுக்காக இப்போ எப்படி கேஸ் போட்டுருக்காங்களோ அதே மாதிரி அவங்க முதல் புருஷன் மேலே போட்டு 3 லட்ச ரூபா போய் செட்டில்மெண்ட்டு 14/12/2024 செட்டில்மெண்ட் ஆயிருக்கு. அவங்களுக்கு கேஸில் 2001 கேஸ் செட்டில்மெண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்னொரு எஃப்ஐஆரும் இன்னும் நிலுவையிலேயே இருக்குது. அந்த கேஸும் சைடில் போயிட்டுருக்கு, இதுவும் போயிட்டுருக்குது. இவங்களுக்கு இப்போ கரண்ட் இதுக்கு ஆல்ரெடி இவங்களுக்கு அஃபிஷியலாக திருமணம் ஆகி அதுக்கு அந்த பூஜாரி அந்த கோயில் பூஜாரியோட சாட்சிகள், இவங்க கொடுத்த நன்கொடை எல்லாம் கூகுள் பேயில் பண்ணியிருக்காங்க. எல்லா சாட்சிகள் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சின்ன உண்மை என்னன்னா, அதில் அந்த பெட்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, மே 5ஆம் தேதி இவங்க கடத்தப்பட்டார் என்று மே 5, 2025 அன்றைக்கி இவங்க கடத்தப்பட்டார்னு சொல்கிறாங்க. அதே நாளில் இவங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அந்த ஹால் டிக்கெட்லாம் ப்ரூஃப் இருக்குது. அதனால் இந்த பொய் மூட்டை அழுத்தி விட்டு நீ திமுகவெல்லாம் நீ எதுவுமே பண்ண முடியாது. அந்த யார் மேலே வேணாலும் தப்பு இருக்கட்டும், அது சட்டம் தன் கடமையை செய்யும். இருந்தாலும் நீங்கள் எங்கள் இதில் நோண்டி எங்கள் மேலே நீங்கள் குறை சொன்னதுனால இதெல்லாம் நாங்கள் சும்மா விட மாட்டோம். எங்கள் லீகல் விங் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு. நாங்கள் போய் சுப்ரீம் கோர்ட்லேயே ஆர்டர் வாங்கி கவர்னருக்கு எதிரே எங்கள் தலைவர் அந்த அளவுக்கு நாங்கள் இருக்கிறதால நீங்கள் சும்மா எங்களை சீண்டி பார்த்து இந்த சில்ல விஷயத்துலாம் எங்களை ஒரு கூட்டம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாது. புரியுதுங்களா? இது அங்கேருந்து அதனால் இந்த பிரச்சனையை இதையோடு முடித்து கொண்டு இதுக்கு மேலே அசிங்கப்பட்டு கொள்ளாது என்று வன்மையாக இந்த அரக்கோணம் அதிமுகவை பேரை சொல்லாமல்